Exercise 1.6 level and answer. Find the number in standard form for the following expansions. Third subdivision. The radius of a hydrogen atom is 2.5 into 10 power minus 11. அப்படின்னா இந்த 25 அவங்க சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இதை சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். இருந்தாலும் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு தாட்டி ரீகால் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 1.5 into 10 power minus 10 இப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த 1.5 அப்படி எழுதிடணும். அடுத்து லெவல் முன்னாடி போட்டுக்கணும். இப்போ 11 கொடுத்தாங்கன்னா லெவல், 10 கொடுத்தாங்கன்னா 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸில் நீங்கள் என்ன வச்சுருந்தோம்னா பாயிண்ட் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் வரும்? 10. அப்போ இங்கே 10னா உங்களுக்கு 9 வரும். இந்த இடத்துல ஒரு நம்பர் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபுல்லாகவே பண்ண போகிறீங்க. மேல் பண்ணிடலாம். 2.5 into 10 power 11 அப்படின்னா அதே தான் 2.5 போட்டுருங்க. இப்போ லெவல் ஜீரோஸ் முன்னாடி ஆட் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ லெவல்னால் இந்த 10th ஜீரோக்கும் நடுவில் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் லெவல் ஜீரோக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு போட்டிங்கனாலுமே அது தப்பு. இது மாதிரி தான் இங்கே எழுதணும். ஹைட்ரஜன் ஆட்டமோட ஹைட்ரஜன் ஆட்டம் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. இது எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இல்லை 10 சம் பார்த்துடலாம். 10 சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ 4 நம்ம வேறு நமக்கு 4 1 7 8 போட்டு இப்போ 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8 இப்போ 8 தடவை கொடுத்தனேன். இது எப்படி எழுதுறதுன்னா நீங்கள் 4க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்க போகிறீங்க. ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்க போகிறீங்க. இப்போ அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதிட்டு இன்ட்டு 10 power 11 அப்படின்னு எழுத போகிறீங்க. இது மாதிரி தான் 10 சம்மில் பண்ண போகிறீங்க. இப்போ 4 6 7 8னா இப்போ 4 போட்டுருங்க. பின்னாடி எத்தனை நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போது 4.678 இன்ட்டு 10 power 11 அப்படின்னு கொடுக்கணும். இது மாதிரி எழுதிடக்கூடாது. ஏன்னா இதை நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் எழுதணும். இதை மாற்றியும் இந்த நம்பரை சேர்த்து எழுதக்கூடாது, இல்லை இந்த 4 நம்பரை விட்டுட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.